அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் வீண் போகாத படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே உம்முடைய ஆவியை அனுப்பி ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ளே கடந்து போகத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியான தேவனே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். போதிக்கிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக, ஆவியிலே ஒரு பலம் உண்டாகத்தக்கதாக, ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு வளர்ச்சி உண்டாகத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே, சொல்லும் பொழுதே என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு செய்யும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு கிடைச்ச இல்லையா, அது உங்களை பொறுத்தது, எனக்கு கிடைச்சிருச்சு. அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்க சந்தோஷப்படுங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, கண் காணாத, காது கேட்காத, இதயத்தில் தோன்றாத இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இன்றைக்கு மறிச்சா, நான் சொல்றேன், உலகத்திலேயே மிகப்பெரிய நல்ல காரியம் மரணம் தான், இல்லையா? ஏன்னா மறிச்சா, இப்போ நான் ஒரு ஆள் மறிச்சுதான் வைங்க, நாங்கள் அழுகுறோம் இங்கே, அது உண்மையாக துக்கம் தான். இப்போ வைஃப் செத்தா அல்லது என் அண்ணன் செத்த சொத்து தான். ஆனால் அவன் எப்படி இருக்க போகிறான் சொல்லுங்க? அவன் அல்லேலூயா, அவனுக்கு இனி என்னது இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, சாபம் இல்லை. இப்போ இது எப்படி யோசிச்சோமா? இவ்வளவு அழுகுறோம், அழுகைக்கு ஒரே அந்த அழுகைக்கு ஒரு காலம் யோசிச்சோமா? நாங்கள் அழுகுறோம், ஓகே, அது உண்மை, எல்லாரும் நாம அழுவோம், ஓகே. ஆனால் அதுக்குள்ளேயும் சந்தோஷம் என்னன்னா, சரி, இந்த வைஃபா இருக்கட்டும், இந்த அண்ணனா இருக்கட்டும், ஐயோ இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டான், இப்போ எங்கே போயிட்டான். ஆனால் இது வாயில் தான் இருக்கு. நாம செத்தா விட மாட்டோம், பிடி சாகவே விடாத, எப்படியாவது இவனை வச்சிருப்போம். ஒரு வகையில் அது உண்மை, ஒரு உண்மை எங்களுக்கு தேவை. ஒரு வகையில் அவன் செத்துட்டானா இல்லை சார், கொஞ்சமாவது யோசிக்கிறோம். அது ஏன்னு சொன்னா, என்ன சொன்னேன், வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையில நம்ம பலப்படலை. இந்த 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 இயேசுநாதர் பேரை சொல்லிக்கொண்டு இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகளை தான் நம்ம அதிகமாக யோசிக்கிறோம். உண்மையாக நான் சொல்றேன், இன்னைக்கு நான் மறிச்சால் மறிக்கிற விதம் கஷ்டமாக இருந்தால் அதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு மறிச்சா அதுமா சந்தோஷம் இருக்கும். உண்மையாக சொல்லுவேன், உனக்கு வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த சாவுக்கு ஒப்பானது இல்லை. அதான் வந்து சொன்னா, கிறிஸ்தவனுக்கு சாவு என்ன? மகிமையின் வாசல். செத்தா அவன் மகிமையின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்க. இதெல்லாம் கற்பனை பண்ணணுமா, இதை சிந்திக்கிறோமா? அதுக்காக சாகிறதுக்கு ஜெபிக்கிறீங்க. அதை சொல்ல ஆண்டவர் தன்னை நேரத்தை அவர் அதை எடுப்பார், அது வேற விஷயம். ஆனால் நம்ம ஏன் அவ்வளவா நாங்கள் அதுக்கு பயப்படுகிறோம்? அதுக்கு ஏன் அவ்வளவா நாம் இதாக ஏன்னு சொன்னால் வேறு நதிவு கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த பரலோகத்தை குறித்து நான் சொன்னேன், அதுக்கு சாபம் இல்லாத தேசம், கண்ணீர் இல்லாத தேசம், எல்லாத்த விட மேலே தேவன் அது பாவம் செய்ய முடியாத தேசம். அது ஒரு பெரிய தேசம். அந்த யாருப்பா பெரிய ஒரு பரிசுத்தம். நான் அடிக்கடி இப்படி சொல்றது இல்லை, நான் அடிக்கடி முதலாவது சொல்றது தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். இல்லை, ஜான் மெக்கார்தர் சொல்றாரு, யோசிச்சு பாராத, நீ பாவமே செய்யக்கூடியாத ஒரு இப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய மிகப்பெரிய போராட்டம் என்ன நினைக்கிறீங்க? பாவம் செய்யாமல் இருக்கிறதா, அதான் பெரிய போராட்டம். என்ன அது ரட்சிக்கப்பட்டவங்க தான் போராட்டம் கூடனா. இப்போ ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுட்டு இந்த மாம்சம் என்ன செய்யுது, இந்த ஆவி எப்படியோ அடக்கிட்டு சொல்லி அது போராடி நிற்குது. பிசாசு வேற அதில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி எண்ணெய் ஊற்றி கொண்டு இருக்குது. அப்போ ஒரே போராட்டம் தான், பரிசுத்தத்துக்கான போராட்டம். அப்போ அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இந்த போராட்டம் என்ன தெரியாத ஒரு உலகம், அதுக்கு போகிறதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்? சாக அவர் சொல்லலை, இதுக்கு மட்டும் ஊழிய செய்ய இருக்கிறதுடைய நேரம் வரும்பொழுது தான் நம்ம போக முடியும். ஆனால் ஏன் நான் சொல்றேன்னா, சத்தியத்தை குறித்த அறிவு சபைகளில் இல்லாதனால நம்ம சத்தியத்துக்கு கொடுத்த நேரத்தை விட யூடியூபர்ஸ் நம்ம தேவையில்லாததுக்கு கொடுத்த நான் யூடியூப்ல ஒன்று சலம திருப்புற பாப்பா அவர் நல்லா செய்கிறார், மற்றபடி நான் கேட்கறதே இல்லை. இங்கிலீஷ் இருக்குன்னு ஏமா கேட்கறது? ஏன்னா எல்லாமே எங்களை கொண்டு போய் எப்படி நரகத்துக்கு தள்ளுறதுக்குன்னே இந்த உலகத்தின் ஆசையை காட்டி, இந்த உலகத்திற்கு நன்மையை காட்டியே கொண்டு போகிறாங்க. ஆகவே நான் அதை பார்க்குறது கேட்குறேன். முந்தி பேபி இல்லை, பைபிளில் படிப்போம், நல்ல புத்தகங்கள் இருக்குது. ஆனால் திருப்புத்தகமும் நல்லா செய்கிறாரு. மற்றது தமிழில் நான் என்னை பொறுத்தவரை நல்லா செய்கிறாரு. மற்றது என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் நியாயமாக இருக்குது. டீச்சிங் மட்டுமே, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க, டீச்சிங் மட்டுமே. அவங்க நல்லா படிக்க தேவை, நமக்கு அதிக கிருபையில தருவாராக. ஆகவே பவுலை போல நாம என்ன சொன்னேன், நல்லா கவனிக்கிறேன். நான் போன தெளிவாக எடுத்து காட்டினேன். இந்த கிருபை எப்படி வந்தாலும் நான் தெளிவாக எடுத்து காட்டினேன். பழைய ஏற்பாட்டிலையும் கிருபைங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டோட கூட இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபை தெளிவாய் வெளியரங்கமாக இருக்கு. பழைய ஏற்பாடு திரியகதேவன் இருந்தாரா இல்லையா? இருந்தார்.
புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் மறைஞ்சு இருந்தது, எங்களுக்கு தெளிவாக அதை கண்டுபிடிக்க முடியாது. புதிய ஏற்பாடு வரும்போது தெளிவாக தெரியுது. திரியேதவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவாய் மூணு பேர் இருக்கிறாங்க, 3 பேரும் தெய்வத்தன்மையுடையவர்கள், 3 பேர் ஒரே கடவுள்ங்கிறது தெளிவாக வெளியப்படுத்திருக்காங்க. அதே போல கிருபை பழைய ஏற்பாடு இருந்தது. உதாரணம் சொல்லுங்க, நோவா எப்படி ரட்சிக்கப்பட்டார்? நோவா தேவன் மற்ற எல்லாத்தையும் அழிச்சிட்டு நோவாவை தெரிஞ்சு கொண்டார். அது ஏன் அவரை என்ன நன்மை கண்டு தெரிஞ்சு கொண்டார்? என்ன நன்மை கண்டு தெரிஞ்சார்? வேறாக்க அதான் உண்மை. என்ன பாருங்க, நீங்க பைபிள் படிக்கலையா? யாராவது ஒருத்தன் வேதத்தில் எங்கேயாவது யாராவது ஒருத்தன் தான் செஞ்ச நன்மையால கர்த்தர் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி எழுதியிருக்கிறார்? இல்லை. இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு உங்கள் ஒன்றும் இல்லை. உன்னோட பார்ப்போம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அது மட்டுமல்ல, அடுத்த அடின்னு சொல்லுது, ஒருவரும் பெருமை பார்க்க முடியாது. ஏன்னா இது கிருபையினால் உண்டானது, கிரியனா உண்டானது அல்ல. ஆகவே சில பேர் நினைக்கிறாங்க எல்லாரையும் சாப்பிட்டு நோவா மட்டும் எடுத்ததுக்கான நோவாவுடைய நன்மை கண்டது. ஒருவரில் ஒரு நன்மையை கண்டு கத்த ரட்சிக்க முடியாது. ஏன்னா 100க்கு 100 விட பரிசுத்தம் எல்லாரும் எவனையும் கத்த ரட்சிக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. அது ஒருவர் ரட்சிக்க முடியாது. நோவாவுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைச்சது. எங்களுக்கு கிருபை கிடைச்சது போல நோவாவுக்கும் அவருக்கு தயவு கிடைக்கும். கிருபை மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் கிருபை இருக்குது, புதிய ஏற்பாட்டில் கிருபை இருக்குது. பழைய ஏற்பாட்டில் வெளியேறணுமா கிருபை பற்றி பெருசா சொல்லலை, கிருபைன்னு பல வார்த்தை சொல்லுதான் இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது கிருபை குறித்து தெளிவான ஒரு படம் இருக்குது. அதுல நான் சொன்னேன், நாங்கள் எல்லாம் பாவம் செஞ்ச போனோம் சொன்னேன். அப்போ அப்படியா இருந்தால் தேவன் நமக்கு இரக்கம் காட்ட கிருபை காட்ட நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தோம். ஆனால் எப்படி அந்த தகுதியை பெற்றுக்கொண்டோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திருப்புண்ணியத்தை சொன்னேன். அவர் தெய்வம், நான் அப்போ சொன்னேன் அவர் தெய்வம். அவர் இந்த பூமியில் மனுஷன் மரியாதை வயிற்றில் பிறந்து பரிசுத்தம் 30 வாழ்ந்தார், 33 வாழ்ந்தார், ஒரு பாவம் செய்யவில்லை, மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமானாக்கப்படுறதுக்காக எழுப்பப்பட்டார். ஆகவே இன்றைக்கு தேவன் நாங்கள் விசுவாசிக்கிற யார் மேலும் அவர் கிருபையை பொழிய தயாராய் இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு யாரும் அவர் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா எங்களுக்கு உண்மைப்படி நன்மை செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம பாவிகள். ஆனால் எங்களுடைய எல்லா பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்கள். மாத்திரமல்ல, நாங்கள் 100க்கு 100% பரிசுத்தவான்கள் போல இயேசுநாதர் செய்த அந்த திருப்புண்ணியத்தில், அதாவது தேவ சுத்தத்தை செய்து முடித்தார், நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்றினார். ஆகவே அது எங்களுடைய தலையில் இருக்கிறபடினாலே பிதாவாகி தேவன் எங்களை பார்க்கும்போது இப்ப எப்படியா பார்க்கிறார்? 100க்கு 100% பரிசுத்த வாங்களாய் பார்க்கிறார். அதனால தான் அவர் இன்றைக்கு என்ன செய்ய முடிகிறதாய் இருக்கிறது, எங்கள் மத்தியிலே கிருபையை சம்பூர்ணமாய் பொழியக்கூடியவராய் இருக்கிறார். அதாவது கிருபை மேல் கிருபை பெற நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். கிருபைக்கு குறைவே இல்லை. மலைகள் விலகினாலும் குன்றுகள் விலகி போனாலும் என்னுடைய கிருபையும் என்னுடைய சமாதான உடன்படிக்கை உங்களை விட்டு விலகாது. ஏன்னா இந்த கிருபை விலகாதேன்னா இப்ப நீ சம்பாதிச்சது இல்லை, இது யாரோ ஒரு ஆள் சம்பாதித்து ஒரு பெரிய குவியலாய், இமயமலையை விட பெரிய குவியலாய் அந்த கிருபையை வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு சொட்டு சொட்டா நீ எடுக்கிற அந்த இமயமலை போல இருக்க கிருபை ஒரு நாளும் நீ எடுக்கிற அந்த கிருபையினாலே குறைஞ்சி போறது இல்லை. ஆக வாழ்க்கை பூராகவும் நாங்கள் எப்பயுமே ஒரு பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே எனக்கு பரிசுத்தமான கிருபை தாங்கன்னா நீங்க எத்தனை வருடம் அதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அந்த கிருபை குறித்து ஒரு காரியத்தை நான் பார்ப்போம். முதலாவது நான் சொன்னேன், பவுலை போல கிருபையை குறித்து ஒரு அறிவுடைய மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அதை நாம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இப்போ 1 யோவான் இல்லை, யோவான் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. யோவான்ல 1:15-16. யோவான் 1:15-16. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே. 16-17 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஏசாயா 54:10 வாசிங்க. ஏசாயா 54:10.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். அப்ப கிருபை என்ன செய்யாது? எங்களை விட்டு விலகாது. ஏன் விலகாதுன்னா இது யார் சம்பாதித்தது? இயேசு கிறிஸ்து. எப்படி சம்பாதித்தார்? எங்கள் எல்லா பாவத்தை சிலுவையிலே சுமந்தார். அவர் 100% பரிசுத்தமானா இருந்தார். அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்தார். ஆகவே தேவன் இப்ப எங்களை பார்க்கும் போது பரிசுத்தமானா பார்க்கிறார். ஆகவே எங்கள் மேலே அவர் கிருபை மேல் கிருபை பொழிய எப்பயுமே. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு கிருபை ஒரு நாளும் என்ன செய்யாது? விலகாது. ஆனால் உண்டு அந்த கிருபை வர்றதுக்கு தடையா, போன வருஷம் வர்றதுக்கு தடையா இருக்கலாம். நாங்கள் பாவம் செஞ்சோம் வைங்க, அந்த கிருபை வேலை செய்யணும். ஏன்னா நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் அது வந்து சேர்றது தடையா இருக்கும். அந்த கொஞ்சம் பொறுத்து வச்சிருப்பாங்க. மற்றபடி ஒவ்வொரு இப்போ நாங்கள் சில வேலை என்ன காணிக்க ஒரு கொலை விட்டோம், நாங்கள் ஒரு கொலை விட்டுட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்? மன்னிப்பு கேட்டால் ஆண்டவரே நான் கொலை விட்டுட்டேன் தவிர சரி மன்னிப்பு கேட்டுட்டோம். இப்போ நாங்கள் ஏதோ ஒன்று ஜெபிக்க போகிறோம். சரி, 3 வசந்தை வாசிப்போம். பாருங்க, எபிரேயர் 4:16 வாசிங்க. எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16 நான் விவாதப்படுத்துகிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 மணி புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்க. புலம்பல் 3:22-23. இந்த வசனங்கள் எல்லாம் ஒரே காரியத்தான் பேசுது. ஒரே காரியத்தை வேறு கோணங்களில் பேசுது. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஆமென். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தா நாங்கள் கவனிங்க வேற சொல்லுது. நியாயப்பிரமாண மோசே மூலமாக கிடைத்தது. கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிட்டு. நாங்கள் போன முறை பார்த்தோம் எப்படி கிருபை உண்டாயிட்டு. ஏன்னா கிருபை என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற சன்மானம். நாங்கள் தகுதி இல்லை. ஆனால் தேவன் நீதி உள்ள தேவன். அவர் நீதி சரியாக செலுத்தப்படாவிட்டால் அவனுக்கு கிருபை கொடுக்க முடியாது. ஆகவே தான் இயேசு சிலுவையிலே மறிக்க கொடுத்து முன்னாள் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுந்தபடினாலே இப்போ கிருபை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அடுத்த இதில் பார்த்தோம், நாங்கள் கிருபைன்னு கிருபை பெற தகுதியுள்ளதாக இருக்கிறோம். இந்த இது எபிரேயர் 4:16 சொல்லுது, நாங்கள் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் கிருபை பெறவும் கிருபாசனத்தண்டை கிட்டி சேர கடவும். நாங்கள் புலம்பல்ல பார்த்தோம், காலைத்தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதிதாக இருக்குது. காலைத்தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. 54வது ஏசாயாவில் பார்த்தோம், அந்த கிருபை என்ன செய்யாது? எங்களை விட்டு விலகாது. அப்போ கிருபை அப்போ என்ன கவனிங்க? இப்போ கவனிங்க, இப்போ மூலையில் வச்சுருங்க. இப்போ நாங்கள் இந்த இப்போ கிருபையில் தான் நாங்கள் இப்போ வாழுகிறோம். ஓகே, கிருபையின் காலம். ஓகே, சரி. இப்போ என்ன கவனிங்க, இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி நாம் அநேகர் அதை சொன்னாலும் அனுபவ ரீதியாக போகும்போது கிருபையை ஒரு காரணத்தை கேட்டுட்டு 3வது கேட்க நம்ம பயப்படுகிறோம். உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவேன், நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இப்போ நான் ஆண்டோட மன்னிப்பு கேட்குறேன். கேட்டுட்டு இப்போ நான் திருப்பி ஜெபத்துக்கு போகிறேன். இப்போ நான் துணிவாக இருக்கேன், நான் ஆண்டோட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டோட கிருபை எனக்கு கிடைக்கும். சரி, 2வது தரமும் அன்றைக்கு வேறு ஏதோ ஒரு காரியத்தில் சொல்ல விட்டுட்டேன், திருப்பி நான் மன்னிப்பு கேட்டு போகிறேன். கிருபை 3வது தரம் போகும்போது இயற்கையா, இது பேர்த்துப்படி இல்லை, இயற்கையா நாங்கள் என்ன நினைப்போம்? இப்போ 2 தரம் கொலை விட்டுட்டோம், 3வது தரம் போயிருக்க கர்த்தர் கிருபை தருவாரா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் நமக்கு வரும். அது இயற்கை, அதுதான் இயற்கை, அது இயற்கை. ஆனால் இந்த எது சொன்னேன், இதுக்கு தான் இப்போ ரோமர் 12 வாசிங்க. ரோமர் 12 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. பாருங்க, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. ஏன்னா இன்றைக்கு எங்களுடைய சிந்தை இது பாருங்க, இந்த வசனம் எப்படி மறுரூபப்படுத்து சும்மா உதாரணம் சொல்றேன். அவனுங்க இப்போ நாங்கள் பொதுவாக ஒரு கொலை விட்டுட்டோம், ஆண்டோட போய் மன்னிப்பு கேட்டோம், ஆண்ட மன்னிச்சு நினைச்சோம். 2வது தரம் 3வது தரம் போகும்போது எங்களுக்குள்ளேயே இவர் மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஏன்னா அதான் இந்த உலகத்தில் இயற்கையாக எங்கள் அம்மா அப்பா 2வது தரம் 3வது தரம் பிள்ளை விட்டா இங்கே வர எத்தனை நாள் பிள்ளை விட்டு சும்மா திருப்பி மன்னிப்பு போ அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அதை எங்களுக்கு பழக்கத்தை வந்துடுச்சு. அப்போ இப்போ ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு பிரின்சிபலாக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், எப்பயுமே 2வது 3வது தரம் வந்தோன்னே என்னப்பா நீ இப்படி தான் வாக்கு பூரா இப்படி தான் இருக்க போறேன்னு அதே காரியத்தை நாம தேவ சமூகத்துக்கு போகையும் அதே கொண்டு போறோம்.
ஆனால் வேதம் இதுக்கு தான் மறுரூபமாக்கப்படணும். இப்போ வேதம் சொல்லுது கிருபை என்ன செய்யாது, கிருபை மேல் கிருபை பெற நாம தகுதி உடையவராக இருக்காது. ஒரு ஆள் சொன்னார், இந்த அலை இருக்குதானே, அலை வந்து ஒருக்கா மோதுது, நீங்கள் பார்த்தா திருப்பி ஒரு செகண்ட்ல திருப்பி என்ன செய்யுது, திருப்பி மோதுது, திருப்பி பார்த்தா திருப்பி மோதுது. இதை நீங்கள் எடுத்துக்கொண்டா இதுதான் கிருபை. அது மோதிக்கொண்டே இருக்கு, அது வந்து கொண்டே தான் இருக்கு, அந்த அலையை நிப்பாட்ட முடியாது. அதான் பேர் சொல்லுது, நீங்கள் உங்களுடைய கிருபை ஒரு நாள் உங்களை விட்டு போகாது, கிருபை மேல் கிருபை பெற தகுதியோடையா இருக்கிறீங்க. கிருபாசன தண்டைக்கு நீங்கள் கிட்டி சேருங்க, அதில் எந்த தடையும் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடியால் இன்றைக்கு கிருபாசனம் திறக்கப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் பார்த்தா கிருபாசனம் எங்கே இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. அங்கே வருஷத்துக்கு ஒரே ஒரு தான் பிரதான ஆசாரியர் போக முடியும். ஆனால் இன்றைக்கு இயேசு தன்னுடைய திரையினாலே, மாம்ச திரையினால், அதாவது தன்னுடைய சரீரத்தை கிழித்து அந்த திரையை கிழிச்சு இன்றைக்கு அந்த திரையை இல்லாதபடி செஞ்சிட்டார். அது அர்த்தம் என்ன, 24 மணிக்கு நாம் என்ன செய்ய முடியும், தேவசமத்துக்கு போக முடியும். 24 மணிக்கு நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 7வது அதிகாரத்திற்கு கொள்ளுங்க, சாரி 9வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 5லிருந்து வாசிங்க, 5லிருந்து நீங்க வாசிங்க, நான் சொல்ல மட்டும் வாசிங்க, 5லிருந்து கவனம் கேளுங்க. அதற்கு மேலே மகிமையுள்ள கேராபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. கிருபாசனம் அதெல்லாம் என்ன, அங்க அதை பார்ப்போம். உங்களுக்கு விளக்கம் படிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் கிருபாசனங்கிறது என்ன, அது பொருள் எது, என்ன பொருள் அது அப்படின்னா, இன்றைக்கு ஆளுக்கு ஆள் பைபிளை தூக்கி கிழிச்சிடும், ஒவ்வொரு ஆள் வைக்கின்றோம். சரி, அது இப்போ நான் கேட்குறேன், அந்த சாமான் என்ன சாமான் பழைய ஏற்பாடு கிருபாசனம்னு செய்யப்பட்ட சாமான் என்னது? உடன்படிக்கை பட்டினா என்ன, ஒரு பெட்டி, ஓகேயா, 2.5 மீட்டர் 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் ஒரு பெட்டி, அதுக்கு என்ன பேர், உடன்படிக்கை பெட்டி. கிருபாசனம்னா பெட்டியை மூடி வைக்கப்பட்ட அந்த தட்டு தான் கிருபாசனம். அந்த பெட்டிக்கு மேல 2 என்ன இருந்தது, கேருபீன்கள். அது யார் எதை பார்த்து கொண்டு வந்தது, அந்த பெட்டியை, கிருபாசனத்தை பெட்டியை தான் பார்த்து கொண்டு இருந்தது. அர்த்தம் என்ன, எப்பயுமே நாங்கள் கிருபைக்கு பார்க்கறது, எங்களுக்கு கிருபை வேணும்னா எங்கே பார்த்து கொண்டு இருக்கணும், அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த தெய்வத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கணும். சரி, அதை விடுங்க. இப்போ இதை வாசிக்க தோணுது. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. இவைகள் விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆசாரியர் முதலாம் கூடாரம் சொல்லப்பட்டது என்னது, எது, பரிசுத்த ஸ்தலம். 2ஆம் கூடாரம் மகா பரிசுத்தம். ஓகே, அப்ப ஒரு கூடாரம் இருந்தது, அது மகா பரிசுத்தம். அதுல கேருபீன் இருந்தது, அங்க உடன்படிக்கை பெற்றிருந்தது, ஒரு திரை இருந்தது. வெளியால ஆசாரியர்கள் நித்தமும் போய் என்ன செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க. அங்க போய் என்ன செய்வாங்க, நித்தம் போய் விளக்க கொளுத்துவாங்க. அங்க மெயின் அவங்க பெருசா வேலை சொல்லல, என்ன இருக்கு, அந்த விளக்க காலையிலையும் மாலையிலையும் என்ன செய்யணும், அந்த விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அப்ப அது அந்த ஊழியத்தை அவங்க செய்வாங்க. ஓகே, சரி. அடுத்தது 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். சரி, இது எங்க இருக்கு, பழைய ஏற்பாடு எங்க இருக்கு? யாத்ராமம். சரி, அது இது எந்த தேதி நடக்கிறது, பழைய ஏற்பாடு எந்த தேதியில் இது நடக்கும், எத்தனை மாசம், எந்த தேதி? ஏழாம் மாசம் 10ஆம் திகதி. இப்படி பழைய ஏற்பாடு ஒப்பிட்டு இங்க எது வந்தாலும் அது பழைய ஏற்பாடு எங்க இருக்குங்கிறத நான் பார்க்கணும். 16ஆம் அதிகாரத்தில் முழுவதும் இது அந்த 2 ஒரு காலை 2 வெள்ளாட்டுக்கடா, ஒரு கடா மேலே கையை வைப்பாங்க, அது வெட்டுவாங்க, மற்ற கடாவை என்ன செய்வாங்க, கையை வச்சு அனுப்பிடுவாங்க, போக்காடை அனுப்பிடுவாங்க வனாந்தரத்துக்கு. அதான் இந்த சொல்லப்பட்டிருக்கு. சரி, அன்றைக்கு மாத்திரம்தான் பிரதான ஆசாரியர் எங்கே போக முடியும், மகா பரிசுத்தத்துக்கு போகணும். 4 தரம் போவார் அன்றைக்கு மட்டும். ஆனால் வேறு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அவர் போக முடியாது. நீங்க இதை படிச்சு இதை தியானிக்கும் போது இப்ப இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன தெரியும்,
சரி வாசிங்க. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். இதை நீங்க இப்படி ஒன்றா வாசிச்சா எவ்வளவு சந்தோஷமா பாருங்க. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் இருக்கும். இந்த முதலாம் அந்த திரை இருக்குதாங்க. முதலாம் கூடாரத்துக்கு 2ஆவது கூடாரத்துக்கு என்ன இருக்குது? ஒரு திரை இருக்குது. அதுல 4 கலர்ல நெஞ்சு கெருபீன்கள் வரையப்பட்டு 4 தூண்கள்ல அது தொங்கப்பட்டிருக்குது. இப்ப இது வாசிக்கிறது. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவுக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம். அப்ப முதலாம் கூடாரம் நின்றா அந்த திரை இருக்குது. திரைக்குள்ள என்ன செய்ய முடியாது, ஒருத்தரும் போக முடியாது. சரி, அடுத்தது வாசிங்க. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. இந்த காலத்து காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாது. பாருங்க, ஆராதனையோட மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதுன்னா பழைய ஏற்பாட்டுல எந்த இடத்துல சிந்தப்பட்டது? காளையும் வெள்ளாட்டுகள். இது மனுஷனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல. பாருங்க, இன்றைக்கு எப்படி இந்த கிருபை எப்படி பெறுகிறோம் பாருங்க. அடுத்த வருஷத்து வாசிங்க. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும். சீர்திருத்தம்னா இந்த புதிய ஏற்பாடு உண்டாகும். நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளும் எல்லாமல் வேறு அல்ல. அப்ப என்ன? இப்ப சரீரத்துக்கு சடங்குனா என்ன? ஒரு பிரேதத்தை தொட்டுட்டோம். இப்ப பிரேதத்தை தொட்டுட்டோம். தொட்டா என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. சரி, அதை பக்கெட்டு பார்ப்போம். பிரேதத்தை தொட்டா அங்க என்ன செய்யணும்? சரி, என்ன அந்த தீட்டு கழிக்கணும் என்ன செய்யுது? அதான் என்ன செய்யுது? எப்படி அதான் எப்படி கேட்குறேன்? ஒரு சிவப்பு கடாரி இருக்குது 19வது அதிகாரத்துக்கு. சிவப்பு கடாரிய அவங்க என்ன செய்வாங்க? சுட்டெரிச்சு அதுல இருக்க சாம்பலை எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு பிரேதத்தை தொட்டா 3ஆம் நாளும் 7ஆம் நாளும் இந்த கொஞ்சம் சாம்பல் எடுத்து ஊற்று நீர்ல கொஞ்சத்தை கலந்து ஈசோப்பை எடுத்து அதை தொட்டு தெளிக்கணும். 3ஆம் நாளும் 7ஆம் நாளும் தெளிக்கப்பட்டா நீங்க என்ன ஆயிருவீங்க? சுத்தி உங்களை மனசாட்சி சுத்தி வைக்க விடுமா? இல்ல. நல்லா அப்படி வாசிக்காட்டவங்களுக்கு அந்த மனசாட்சி இந்த மேன்மை தெரியும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அந்த காலத்துல நடந்ததே இல்லை, ஒரு சடங்காச்சாரம் தான். பரிசுத்தத்துக்கு போறதுக்கு தீட்டுப்பட்டவன் போக முடியாது. மனசாட்சி இல்லை. அந்த காலம் மனசாட்சி பற்றி பெரிய பிரச்சனை இல்லை. தீட்டுப்பட்டவன் போக முடியாது. எப்படி போக முடியாது? இந்த தீட்டுப்பட்டிருந்தா அவன் 7 நாளைக்கு போக முடியாது. ஆனா 7 நாளுக்குள்ள 3ஆம் நாள் 7ஆம் நாளும் அந்த தெளிச்சாதான் இது தீட்டு. அந்த சாம்பலை எடுத்து ஊற்று நீரை ஊற்றி ஈசோப்பால அவனை தீட்டு கழிச்சாதான் அவன் எங்க போக முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அதாவது அந்த தேவாலயம் இல்லை, அந்த பாளையத்துக்குள்ளே போகலாம். இல்லாட்டா அவன் செய்ய முடியாது, போக முடியாது. சரி, வாசிங்க. பாருங்க, வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, கிறிஸ்துவான வரப்போற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. அப்ப இங்க ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது எங்க? வனாந்தரத்துல. அந்த கூடாரத்து வழியாக அல்ல. வாசிங்க. பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். அதெல்லாம் எங்க? பரலோகத்துல. அதான் பெரிதும் உத்தமமான கூடாரம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, ஒரே தரம் மகா பரிசுத்த பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எப்படி மீட்பை உண்டு பண்ணார்? நித்திய மீட்பு. அதான் அடுக்க சொல்லுவேன். ஒருக்கா நீ ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கப்பட்டதுதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டா இல்லையா? அதான் பிரச்சனை. நித்திய மீட்பு. நீ ஒருக்கா உண்மையாய் மனம் திரும்பி உடைக்கப்பட்டு உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்த்தப்பட்டு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ ரட்சிக்க நித்திய மீட்பு. இங்கே அறக்கிற மீட்பு இல்லை. 2 நாள் பாவம் செஞ்சா நான் ரட்சிப்படுவேன் அப்படி இல்லை. ஆனால் பாவம் செய்யா வாழும், அது வேறு விஷயம். இப்போ பாருங்க, அடுத்ததான் முக்கியம். 13 தான் முக்கியம். 13 வாசிங்க. அதப்படி காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பல் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானா. பாருங்க, அதான் இப்ப ஒப்பிடுகிறான். அதாவது பழைய ஏற்பாட்டுல ஒருவன் பிரேதம் செத்தவனை தொட்டா அவன் 7 நாள் சுத்திகரிக்கப்படும். அவன் என்ன சுத்திகரிக்கப்படுது? அவன் சரீரம் தான். பாருங்க, கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திப்பை உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துவான். என்னத்தை அது சுத்திகரிக்குது? சரீரத்தை தான். மனசாட்சியை தொட முடியாது. இதுதான் இந்த பழைய பாட்டில் நம்ம இந்த கிருபாசனத்துக்கு போக முடியாத காரணம். பாருங்க, அடுத்த வசனம் இதுதான். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்களோட மனசாட்சியை செஞ்சிருக்குது சுத்தி. ஆகவே 24 மணி நேரம் எங்க போகலாம்? கிருபாசனத்துக்கு போகலாம்.
ஏன்னா இயேசுவோட ரத்தம் எங்களை சுற்றியிருக்கு, இயேசுவோட ரத்தம் எங்களுக்கு தெளிக்கப்பட்டிருக்கு. அல்லது இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், அவர் செய்த 33 வருடம் அவர் வாழ்ந்த நீதியான வாழ்வு எங்கள் மேலே தரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்து போனாலும் அந்த சமாதான உடன்படிக்கை எங்களை விட்டு என்ன செய்யாது, நிலை பெயர்ந்து போகாது. நீ இன்னைக்கு என்ன பாவம் திருப்பி சொல்றேன், நான் என்ன பாவம் செய்ய மாட்டேன், அப்படி செஞ்சா நீ கிறிஸ்தவனே அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டா நிச்சயமாக பரிசுத்தமா வாழுவ. அப்பப்ப விழத்தான் போற, விழுந்தாலும் என்ன உன்னை விட்டு விலகாது, கிருபை விலகாது. அது அந்த பாருங்க, காலை தோறும் கிருபை, காலை தோறும் புது கிருபை எப்படியா இருக்குது. அப்ப ஆனா சொல்லல இன்றைக்கு நான் தருவேன், நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்ல. ஒவ்வொரு நாள் காலையினா காலையில் இது அடுத்த பிரச்சனை. காலை தோறும் கிருபை என்ன, காலையிலிருந்து அடுத்த காலை மட்டும் கிருபை இருக்குது, பிறகு என்ன இருக்குது. அது அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நீ எப்போ வந்தாலும் கிருபை உனக்கு இருக்குது. அதாவது இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்திலே கிருபை அடையவும் கிருபாசன தண்டைக்கு கிட்டி சேர கடவும். அப்ப கிருபை எங்களை விட்டு என்ன செய்யாது, விலகாது. நல்லா கவனிங்க, இது பழைய ஏற்பாட்டில் இதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இது. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இந்த கிருபை இருந்தாலும் இந்த கிருபையின் படி நாங்கள் வாழ்கிறோமா? அதே இல்லை. இன்னைக்கு ஒரு ஆள் அழகா சொன்னாரு, புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற 99% ஜனங்களும் பழைய ஏற்பாட்டின் தரத்தை தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 99%. ஒரே ஒரு வீதம் தான் இந்த புதிய ஏற்பாடு என்னன்னு கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழ்கிறாங்க. அவங்க அடிக்க சொல்லுவேன், எபிரேய நிருபம், கலாத்திய நிருபம், ரோமன், இந்த மூணையும் நீங்க படிச்சு தேடிட்டீங்களா உங்களுக்கு வேற ஒரு புத்தகம் படிக்க படிக்க சொல்றேன். அந்த அளவுக்கு சகலத்தையும் அடக்கி இருக்குது இந்த புத்தகம். பயப்படாம வாழக்கூடிய அளவுக்கு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த கிருபை, எனக்கு நான் சொன்னது போல இந்த கிருபையை குறித்து தெளிவாக உணர்ந்தவன் யாரு, பரிசுத்த பவுல். சரி, இப்ப 2 வசனம் வாசிப்போம். ஓகே, அப்ப நான் சொன்னேன், கிருபை விலகுமா விலகாதா? விலகாது. நீ பாவம் செஞ்சா கிருபை விலகுமா? விலகாது. அந்த கிருபை வர்றதுக்கு தடையாது, நீ நிற்கும் ஒரு இடத்துல. ஆனால் அந்த கிருபை ஒரு நாள் உன்னை விட்டு விலகாது. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் வேதம் தெளிவா சொல்லுது, கிருபைன்னே கிருபை பெற. அப்படி சொன்னா நீங்க அந்த அலையை யோசிச்சு கொள்ளுங்க. அலையை பாருங்க, ஒரு காடியா அடிச்சுட்டு போய் டக்குன்னு போவோம், அடுத்த முறை திருப்பி வந்து. அது மாதிரி தான் கிருபை எப்பயும் வந்து கொண்டு இருக்கும். பாவம் செஞ்சமா மன்னிப்பு கேட்டா அந்த தடை நீங்கி போகும், கிருபை நமக்குள்ள வரும். நம்ம என்ன கேட்டாலும் கிருபை தான் காட்டுறேன். கிருபை அடிக்க சொல்லிட்டேன், கிருபை பரிசுத்த ஆவியான விசுவாசம் முன்னே பிரிக்க முடியுது. அதைத்தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு அதுக்கு உடனே செய்ய தெரியாது, அதுக்கு அர்த்தம் செய்வோம். அந்த இப்போ இதை சொல்றதுக்கு காரணமே நாம நடைமுறை வாழ்க்கையில கிருபையில வாழ், அது பரிசுத்த பலத்துல வாழ், அதைத்தான் நான் சொல்ல போறேன். சரி, இப்போ 2 வாசிப்போம். இப்போ எபேசியர் இல்லை 2 தீமோத்தேயு 2:1, 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஓகே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இதே மாதிரி ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 13 திருப்பிக் கொள்ளுங்க, 9வது வசனம். எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைக்கொண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்ப தீமோத்தேயு எதுல பலப்படு? கிருபையில பலப்படு. அப்ப கிருபையில பலப்படனா என்ன? ஓரளவுக்கு சும்மா சொல்கிறதாவது, அதான் தேவனுடைய பலத்துல சார்ந்து வாழும். இன்றைக்கு இப்ப நான் காட்டுறேன், புதிய சொல்றேன். கிருபை நல்ல கவனிக்க, நான் சொன்னேன், பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரை பிரிக்க முடியாது, வேறுபடுத்தி பார்க்கலாம். அதே போல கிருபை, விசுவாசம், பரிசுத்த ஆவி, இதை பிரிக்கவே முடியாது, அது வேறுபடுத்தி பார்க்கலாம். இப்போ உதாரணம் நான் சொல்றேன், நம்ம கிருபாசன தண்டைக்கு போறோம், விசுவாசத்தோட போறோம். என்ன, கிருபாசனத்துக்கு போய் பிதாவாய் தேவன் சொல்றோம், ஆண்டவரே இன்றைக்கு இப்படி ஒரு பிரசங்கம் இருக்கு, ஆண்டவரே என்னை நீங்க பலப்படுத்துங்க, எனக்கு இன்றைக்கு கிருபையை தாங்க, நான் என்னுடைய மாமிசத்தை சொல்லாதபடிக்கு எனக்கும் ஏதாவது பெற்றுக்கொள்ள, ஜனங்களும் ஏதாவது பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. நம்ம கிருபாசனத்துக்கு, ஜெபத்துக்கு கிருபாசனத்துக்கு போறோம். ஜெபத்துல போய் முழங்கால் பட்டு ரோட்லையும் போகலாம், எங்கேயும் போகலாம், கிருபாசனத்துக்கு 24 தொடர்ந்து தான் இருக்குது. அப்போ போறோம். போகும்போது நாங்கள் ஜெபிச்சிட்டோம், விசுவாசத்தோடு ஜெபிச்சிட்டோம், கிருபை தாங்கன்னு. ஆண்டவர் எப்படி கிருபை தருவாரு? எதன் மூலம் நாங்கள் கிருபை பலப்படுத்துவாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலம். அப்ப நல்லா பண்ணிக்க, அதான் சொன்னேன், நாங்க போறோம், விசுவாசத்துல போறோம், கிருபையை கேட்கிறோம். ஆண்டவர் கிருபை எப்படி இறங்கி வருது? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான்.
கிருபான் வந்து இல்லை, கிருபானுக்கு தேடி கொடுத்து தெரியல. நீங்க கிருபை கேட்கும் போது யார் எங்களுக்குள்ள வர்றா? அதான் விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபை ஆவி. சகரியா 12:10 வாசம் இருக்கா? கிருபை எப்படி இறங்கி வரும்? பரிசுத்த ஆவியானவர் தான். சகரியா 12:10 நான் நிற்கிறேன், பார்த்துருக்கா? தாவீது தன் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபை ஆவியையும் காண்கிறது. விண்ணப்பத்தின் ஆவியை ஊட்டும். அப்ப என்ன ஆவி? கிருபையின் ஆவியை ஊட்டும். அப்ப நல்லா பற்றி சொல்றேன். அப்ப நாம இன்னைக்கு எப்படி வாழணும் அதை இந்த காலம் சொல்றேன். இந்த கிருபை நான் படிச்சு கொடுத்தனால அதுக்கு அது ப்ராக்டிக்கல்ல என்னென்ன சொல்லி கொடுக்கணும். அதான் அந்த போன வருஷம் கிருபை எப்படி நாங்கள் பெறுகிறோம் சொல்லுங்க. கிருபை எங்களுக்கு தர்றார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துனால எங்களுக்கு கிருபை கிடைக்குது. இயேசுனால மறிக்காம கிருபை வருமா? வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நாங்க பாருங்க, இயேசுநாதரை மகிமைப்படுத்தாம கிருபை கேட்டாலே தவறான காரியம். என்ன கிருபை நமக்கு கிடைக்கிறதே இயேசுநாதர் செஞ்ச திருப்புண்ணியத்துல தான் அந்த கிருபை நமக்கு வருது. அப்ப கிருபையில கிருபை பெற தகுதியா இருக்கிறோம். 24 மணித்தியாலும் நமக்கு கிருபை இருக்குது. காலைத்தோடு கிருபை புதிதாக இருக்குன்னு சொன்னேன், கிருபை விலகாதுன்னு சொன்னேன். 24 மணித்தாலும் கிருபாசன தண்டிக்கு போறது கிருபாசனம் திறந்திருக்குன்னு சொன்னேன். ஆகவே கிருபையிலே வாழ்றதுக்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் நம்ம ஒருவரும் அதில் வாழ்றது குறைவு, ரொம்ப குறைவு. இருந்துட்டு எப்பயாவது போகிறோம், இருந்துட்டு எப்பயாவது வாழ்றோம். பொதுவாக வாழ்றது ரொம்ப குறைவாக இருக்கிறது. சரி, அப்போ நான் சொன்னேன் தீமோத்தேயுக்கு சொன்னா நீ கிருபையில பலப்படு. அப்படி சரி, கிருபையில பலப்படு. இதுக்கு எதிரானது என்னன்னு சொல்லுங்க. வேற தலைவீனப்படுது. வேறாக ஆவியானவரை சாராமல் வாழ்கிறோம். நீ இப்படி சிந்திக்காம நீங்க பைபிள் படித்தா ஒரு நாளும் நீங்க எதையும் சாதிக்க மாட்டீங்க. உங்களுக்கான எதையும் கொடுக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், பைபிள்ல விளங்குறதை விட கேள்விதான் உங்களுக்கு கூட வரணும். கேள்விதான் வரணும். அந்த கேள்வி வந்தாதான் அதுக்கு விட வரும். அது சரியான விட வரும். இல்லைன்னா நீ கேள்வியே கேட்காட்டி விட வராது. அப்படியே நீ போய்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம யோசிக்கணும். சரி, கிருபையில பலப்படணும்னு சொன்னால் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரிலே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்வு, அல்லது தேவனிலே சார்ந்து வாழ்ற எல்லாம் சார்ந்து வாழ்றோம், பிதாவில் சார்ந்து வாழ்றோம். அது எப்படி நம்ம பலப்படுத்துவார்? பரிசுத்த ஆவியான மூலமாக தான் நம்ம பலப்படுத்துவோம். அப்போ பரிசுத்தான் சார்ந்து வாழ்கிற வாழ்வு தான் கிருபையின் வாழ்வு. சரி, பிரசாரம் ஓகே. அப்போ அதுக்கு எதிரானது என்ன? நம்முடைய மாமிசத்திலே நாம சார்ந்து வாழ்கிறது. இப்போ அதான் சொன்னாரு, நான் மாமிசத்தில் நம்பிக்கை வைக்காம ஆவியிலே ஆராதனை செய்யற நாங்களே விடுதலை உள்ளவர்கள். அப்ப மாமிச நம்பிக்கை வைக்காதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மாம்ச நம்பிக்கை வைக்காதுன்னா என்ன? மாம்ச நம்பிக்கை வைக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சுய பலத்துல நான் சாராமல் யாரை சாருவேன்? பரிசுத்த தேவனே அல்லது பரிசுத்த இயேசுநாதர். பொதுவாக நாங்கள் சொல்லும்போது தேவனை சார்ந்து சொன்னா அது பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து வாழ்வு. அப்ப இங்கே அதை தான் பார்க்கிறோம். தீமோத்தேயே நீ எதிர பலப்படு கிருபை. அப்படின்னா தீமோத்தேயு உங்க பலத்துல நீ போகாத. ஒரு ஊழியத்துக்கு போறியா, ஒரு காரியத்தை செய்ய போறியா, ஒரு சுவிசேஷம் சொல்ல போறியா, என்ன செய்யாத? உன் பலத்துல சார்ந்து போக. எதுல பலப்படு? கிருபையில பலப்படு. தேவ சமூகத்துல போய் இரு, நல்ல ஜெபம் பண்ணு, ஆண்டோட கிருபையை கேளு. அவர் பரிசுத்த ஆவியான மூலமா அவங்க என்ன செய்வாரு? பலப்படு. 2 இடத்தை பார்க்கிறோம். இந்த வாசிங்க 13 எபிரேயர் 13:9 வாசிங்க. எபிரேயர் 13:9 பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சுரப்படுவது நல்லது. ராமநாதன் இது ஏன் அப்படி போதனை பதார்த்தம் இழுத்தாரு சொன்னா, ஏன்னு சொன்னா இந்த யூதர் என்ன சொன்னாங்க? பண்டி சாப்பிடாட்டி, அதை சாப்பிடாட்டு, இதை சாப்பிடாட்டி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் சொன்னாரு. இது யாருக்கு எழுதுன இந்த புத்தகம்? எபிரேயர். அதெல்லாம் நீ பண்டி சாப்பிட்டான்னு சரி, பண்டி சாப்பிடாமட்டான்னு சரி, அதுல ஸ்திரப்பட்டு, அதுல பலப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. பண்டி சாப்பிடாமட்டு ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு ஒன்றும் இல்லை. எதுல பலப்படு? எல்லாரும் சொல்லுங்க. அப்ப நாங்க கிருபையில மட்டும்தான் சொல்லியிருக்கேன். புதிய உடன்படிக்கை நான் சொன்னேன். இப்போ சொல்றதுனா நான் செய்யலை, திருப்பி நான் செய்யலை. உங்களுக்கு படிச்சுக்கணும், நானும் அதை கற்றுக்கொள்ள வாங்கிக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புதிய ஏற்பாட்டை அது ஜோனாவும் சொல்லுவார், புதிய ஏற்பாட்டையும் பரிசுத்த ஆவியான பிரிக்க முடியாது. அப்ப நானும் நீங்க 24 மணித்தியாலம் யாரால் வழிநடத்தப்பட வேணும்? வேறு தெளிவாக சொல்றது, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். பரிசுத்தா நடத்தப்படுறது. பரிசுத்தா நடத்தப்படுறோமா? பரிசுத்தான் சார்ந்து வாழ்கிறோம். ஒரே கேள்வி முடிக்கலாம், பரிசுத்தான் சார்ந்து வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்து அப்படி பரிசுத்தான் சார்ந்து நாங்கள் வாழ்ந்தால் கிருபையிலே
சார்ந்து நாங்கள் வாழ்கிறோம். இயேசுடைய கிருபையை விருதாவாக்காமல் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் பரிசுத்தால் சாராமல் விட்டால் நம்ம பொதுவாகவே நான் சொன்னேன், இதுதான் பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன் இன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு, இப்போ முதல் சொன்னேன், ஒரு 2 தரம் பிழை விட்டால் 3ஆவது தரம் நம்ம மன்னிப்பு கேட்க என்னவா இருக்குது, கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அது எப்படி நம்ம அதை மாற்ற முடியும்னா, வேதத்தை நல்லா படிக்க 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 எங்கட அப்பா மாதிரி எங்கட அப்பா இல்லை, இந்த உலகத்தின் அப்பா மாதிரி, உலகத்திற்கு பிரின்சிபல் மாதிரி, உலகத்திற்கு பாஸ்டர் மாதிரி யாரும் இல்லை, கடவுள் இல்லை. கடவுள் எழுதி கொடுத்ததுக்கு என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். அவர் கிருபை விலகாதுன்னா அது விலகாது. காவியத்தோடு கிருபை புதிதாக இருக்குன்னா நீ என்ன பிள்ளை செஞ்சாலும் காலையில் போய் நான் செஞ்ச பிள்ளைன்னு சொன்னால் அந்த கிருபை புதிதாக தான் இருக்கும். அப்போ இதுதான் சொன்னேன், இந்த மறுரூபமாகறதுக்கு இந்த வேதம் தான் முக்கியம். இது படிக்காமல் மறுரூபமாக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலக அதிலே இருக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, அவருடைய நன்மை கிருபையும் என்னன்னு சொல்லி பார்த்து நீங்கள் மகிமை அடையணும். எப்படி மறுரூபமாக்கணும், எப்படி இந்த வேத வசனத்தில். அப்போ வேத ஜெபத்தை விட நான் சொல்லுவேன், ஜெபம் மிக முக்கியம். அது எந்த ஜெபம் பண்ணாமல் வேதம் வாசிக்கல. ஆனால் இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய திரும்ப சொல்ற தருத்திரம், இந்த வேதத்தை கொண்டு வாசிக்கும். நான் வாசிப்பேன் இந்த எபிரேய வாசிக்கும், எபிரேயர் எது வாசிக்காது, முன்னுக்கு என்ன, இந்த சொல் என்ன, இது சொல் ஏன் இப்படி வருது, இது ஏன் இப்படி வரக்கூடாது, இது ஏன் இப்படி வந்திருக்கு, சரி ஒரு கமெண்ட்ரி எடுப்போம், அதை வாசிப்போம். அப்படியே நீங்கள் வாசிக்கணும். வாசித்தா உங்களோட வாழ்க்கை பலமாக நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா வாழ முடியும். கிறிஸ்தவன் ஆகிறது சொல்லலை, கிறிஸ்தவனா வெள்ளனாய் நாங்கள் வாழ முடியும். இப்போ என்ன கவனிங்க, அவன் புதிய உடன்படிக்கையும் பரிசுத்தாவும் பிரிக்க முடியாது. இன்னொரு சொன்னால் புதிய உடன்படிக்கை கிருபைக்குரியது. இப்போ உதாரணம் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த காலத்தில் நம்ம கிருபையின் கீழ் வாழ்கிறோம் அல்லது பரிசுத்த ஆவியான காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சொல்கிறதோடு தான் நிற்கிறோம் இல்லையா, செய்யறது இல்லை. அந்த காலத்தில் நம்ம பரிசுத்தான காலம் சொல்லலை, பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாடு நாங்கள் வரும்போது பரிசுத்தான காலம் வர்றோம், அது கிருபையின் காலம் இப்படி சொல்கிறோம், வாயில சொல்கிறோம், அதே சொல்கிறோம். ஆனால் நமக்கு அதில் வாழ்கிறோமா, நாம் மாம்சத்தில் பலப்படாமல் நாம் ஆவியில் பலப்படுறோமா? மாம்சம் பலப்படாமல் ஆவியில் பலப்படுறா என்ன, என்னுடைய சுயபலத்திலே நான் எதை செய்ய, நான் பைபிள் படித்தாலும் சரி, நான் ஒரு பிரசங்கம் பண்ணினாலும் சரி, நான் ஒரு வர்ஷிப் செஞ்சாலும் சரி, நான் இன்றைக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல போனாலும் சரி, நான் ஒரு விசிட் பண்ண போனாலும் சரி, நான் ஜெபிச்சு பரிசுத்தாவை சார்ந்து போனால் அது நான் யார்கிட்ட சார்ந்து போகிறேன், பரிசுத்தாவை சார்ந்து போகிறேன், கிருபையிலே நான் வாழ்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்ம கிருபையில் வாழாமல் எங்களுடைய சுயபலத்திலே வாழ்றோம். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரே நாளில் இதை யாரும் செய்து முடிக்க முடியாது. ஆனால் நம்ம வர 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 தாவீது பலப்பட்டது போல எதை செய்தாலும் நாங்கள் பரிசுத்தாவிலே சார்ந்து செய்யத்தக்கதாக, கிருபையிலே சார்ந்து வாழத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சரி, இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம். இப்படி நேரம் இருக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர். பரிசுத்த ஆவியானவர், நான் சொன்ன பரிசுத்த ஆவியானவரையும் கிருபையும் விசுவாசத்தை நம்ம பிரிக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து வாழ்கிறோம், அந்த கிருபையை சார்ந்து வாழ்கிறோம், எல்லாம் வந்து பரிசுத்தம் சார்ந்தது. அவர் தான் விண்ணப்ப என்ன கிருபை ஆவியானவர். கிருபையை கொண்டு வர்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ கிருபையில் வாழ்கிறோம்னா என்ன, நம்ம மாம்சத்தில் வாழலை, எங்கள் சுயபலத்தில் வாழலை, தேவனுக்கு நம்பி நாம் வாழ்கிறோம், அல்லது பரிசுத்த நம்பி நாங்கள் வாழ்கிறோம். நாம் தேவன் ஜெபிக்கும் போது தேவன் பரிசுத்த ஆவியானவர்களாக தான் எங்கள் உள்ளான மனசனை பலப்படுத்துகிறார். எந்த ஒரு ஊழியத்தை செய்ய ஆயினும் சரி, பரிசுத்தமாக வாழ்றதா இருந்தாலும் சரி, தேவனோடு நாங்கள் ஜெபிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அந்த கிருபையை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இப்போ நீங்கள் வாசிங்க 2வது 16 இருந்து நீங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:16-17 வாசகம். முதலாவது, கெட்ட போர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு அவன் தகுதியானவன். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். இந்த 16 வாசிக்கப்பட்டது. 16, கெட்ட போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஓகே, பாருங்க அடுத்த வசனம் முக்கியம் கவனிங்க. ஓகே, இவைகளை நடப்பிக்கிறதற்கு இவன் தகுதியானவன். கேள்வி கேட்கிறா, இது நடக்கிறதுக்கு யாரு தகுதியானவன் அப்படி சொல்லிட்டு இனி அது விளங்கப்படுத்தார் 3வது அதிகாரத்தில். 1-2 வாசிங்க, நல்லா கவனிங்க. அதாவது இந்த 3வது அதிகாரம் முழுவதுமே பழைய ஏற்பாடு மாம்சத்துக்குரியது, அதாவது எங்கள் சுயபலத்தில் செய்கிறது. புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவியானவர்களே 100%
நாங்கள் பிழைப்படுறோம், தொடர்ந்து நாங்கள் சாடுறதில்லை. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதை தான் இந்த 3வது அதிகாரம் முழுவதும் சொல்லிட்டு பாருங்க, கவனிக்க. இப்போ பாருங்க, நாங்களே மறுபடியும் மெச்சுக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ. கவனிக்க, நான் சொல்றது விளங்காட்டு சொல்லிட்டு பாருங்க. ஒரு வசமா நாங்கள் போவோம். ஓகே, நாங்கள் எங்களை மறுபடி மெச்சுக்கொள்ள தொடங்குறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு, அதாவது அங்கே கள்ள அப்போஸ்தலர்கள் போய் என்ன அங்கிருந்து ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர், இவர் நல்லவர், இவர் நீங்கள் இப்படி கொண்டு யாருக்கு கொடுத்தாங்க? கொரிந்து சபைக்கு. இப்போ பவுல் கேட்குறான், நான் அது கொண்டு வரணுமா அப்படி சொல்லிட்டு பாருங்க. அது கொண்டு வரக்கூடாது, அது பார்ப்போம். 2வது வசனம். சகல மனுஷனாலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. சொல்லுங்க. இப்போ பாருங்க, இப்போ முதலாவது இப்போ வேணாம், இன்னைக்கு படிக்காடி பரவாயில்ல. முதலாவது 2வதுக்கு என்ன தொடர்புன்னு யாராவது சொல்லுங்க. வாசிக்கிறது 1-2 வாட்சி சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் இப்படி வாசிக்காட்டி நான் வாக்க போகிற வாட்சி சொல்லிக்க முடியாது. பரவாயில்ல, பைபிள் சொல்லிட்டாங்க. முதலாவது 2வது என்ன தொடர்பு சொல்லுங்க. யாராவது ஒரு பார்ப்போம். நீங்கள் என்ன தொடர்புப்படுத்தி ஏன் சொல்கிறாரு? நிருபத்தை பற்றி ஏன் சொல்கிறாரு? கொண்டு வந்த மாதிரி நாங்கள் இல்லை, நாங்கள் எங்களை இயேசு கிறிஸ்துவின் மாதிரியாக வாழ்கிறோம். இல்லை, கவனிக்க பாருங்க, கவனிக்க. இப்போ முதலாவது இப்படித்தான் யோசிக்கணும். முதலாவது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அவங்க என்ன இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க? எங்கேயோ ஜெருசலேம்ல எங்கேயோ ஒரு நிருபத்தை வாங்கி, நாங்கள் நல்லவங்க சொல்றேன், நாங்கள் நல்லவங்க, எங்களை நீங்கள் இந்த சபையில் விடுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஒரு நிருபத்தை கொண்டு வர்றாங்க. நான் சொல்றது இதாவது விளங்குது தானே? அவங்க ஒரு கடிதம் கொண்டு வர்றாங்க. என்னத்துக்கு? இப்போ இந்த சபைக்கு வராங்க, என்னிட்ட வராங்க என்ன தானிய பாஸ்டர் ஒரு கடிதம் எடுத்து வராங்க. இவர் நல்ல ஒரு பாஸ்டர், இவர் என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த சபையில் பிரசங்கம் விடுவார். ஓகே, சரி, அதை சொல்லுது எழுதியிருப்பார். இதே இப்போ 2வது அதான் எழுதாரு. கவனிங்க, 2வது கவனிங்க. இன்னைக்கு மற்றது போராடி போகிறாலும் அடுத்த கவனி வாசிக்கலாம். கவனிங்க, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டதும் சகல மனசார அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்களே. ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப கொரிந்து சபை சொல்றாரு, நாங்க ஒரு நிருபம் வாங்கிட்டு வர. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நான் எங்கேயும் போய் நிருபம் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நிருபம் யாரு? நீங்க தான் நிருபம். எப்படி அவர் நிருபம் மாறினாங்க? அதாவது வாழ்ந்து காட்டாது இருக்கட்டும், அது இல்லை. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரால ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? பவுலால். அப்ப அதே அவனுக்கு ஒரு ரெக்கமெண்ட் கடிதம் தான், சொல்றதும் தான். இப்படி நீங்க பைபிளை படிக்க ஏன் படிச்சு என்ன செய்வீங்க நீங்க? சரி, 3வது அப்ப விளங்குதா? பவுல் சொல்றான், நாங்க ஒன்றும் ரெக்கமெண்ட் கடிதம் வர தேவையில்லை, நாங்க வந்து ஊழியம் செஞ்சோம். அப்ப ஆவியான உங்களுக்கு கிரியை செஞ்சார். பாருங்க, அதான் ஆவியான முக்கிய பாருங்க. ஆவியான உங்களுக்கு கிரியை செஞ்சார். நீங்க சிஸ்டர் சொன்னது போல இப்ப நீங்க மாறி இருக்கிறீங்க. அப்ப நீங்களே எங்களுக்கு என்ன இருக்கிறீங்க? இப்படி வாசிக்காட்டி அப்ப இப்படி வாசிப்பீங்க. எனக்கு விளங்கல. அது சொல்ல நீங்க எனக்கு ஒரு நீங்க சொல்ல எப்படி வாசிக்க? இப்படி வாசிக்காட்டி என்ன அர்த்தத்தில் நீங்க வாசிக்கிறது எப்படி விளங்கும்? இது தயவு செஞ்சு எங்கேயாவது வாசிங்க. நான் சொல்ல கமெண்ட்ரி புத்தகம், அந்த மில்லை மெங்காட கமெண்ட்ரி புத்தகம் தமிழில் இருக்கியா? சுதாட்ட சொல்லுங்க, அதை எடுத்து தருவா. அதை எடுத்து வாங்கி அதையாவது கொஞ்சம் பாருங்க. அது எல்லாரும் பார்த்தா பெரிய கிருபியாகும். சரி, 3வது வாசிங்க. ஏனெனில் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமா இருக்கிறது. வெளியரங்கமா இருக்கிறா என்ன? எல்லாருக்கும் தெரியும். நீங்க எது என்னத்த கல்லையும் மண்ணை கும்பிட்டீங்க, இன்னைக்கு யாருக்கு கும்பிடுறீங்க? ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்குது, அதை எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, ஓகே, வாசிங்க. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதியான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அது மையினால் அல்ல, நான் என்ன எழுத்தினால் அல்ல, ஏதோ சொல்லிட்டு போனதல்ல. இது எங்க எழுதப்பட்டிருக்கு? இப்ப இருதயத்தில். அப்ப உங்களோட வாழ்க்கையிலே அது காண்பிக்கப்படுது. பழைய ஏற்பாடு எப்படி இருந்தது? எழுதி கொடுத்தாங்க, ஒருத்தம் செய்யல. இப்ப அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியா என்ன செய்யறாரு? செய்யக்கூடிய பலத்தை தருகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி சொல்ல? என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? நாங்க நல்லா கவனிங்க, சொல்ல கவனிங்க. இதான் இந்த புதிய நான் சொல்றத பரிசுத்த ஆவியா மனதை கொள்ளுங்க, இல்லாட்டி ஒண்ணு முழங்காது. இப்ப பவுல் சொல்றாரு, வாசிக்க இருக்கா? நாங்கள் தேவனுக்கு முன்பாக
கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? நாங்க வந்து எதையோ சும்மா போதிச்சுட்டு போறது இல்லை. நாங்க போதிக்கும் போது ஆவியாக உங்களுக்கு என்ன செய்வாரு? அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். பாருங்க, இப்போ வாசிங்க 2ஆவது அதிகாரத்தை 16ஆவது கடைசி வசனம் மட்டும் வாசிங்க. திருப்பி 2ஆவது அதிகாரம் 16 கடைசி வசனம். இவைகளை கெட்டு போறவர்களே இல்ல நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ல இவைகளை நடப்பிக்கிறதுக்கு அவன் தகுதியானவன். பவுல் கேட்கிறான், இவைகளை நடப்பிக்க எப்படி? ஒரு மாற்றம் கொண்டு வர, ஜனங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர, அவங்களுக்குள்ளே பரிசுத்த வாழ்வு கொண்டு வர யார் தகுதியானவன்? ஒருவனும் சரி தகுதியானவன். சரி இப்போ எடுங்க. இது நல்லா கொஞ்சம் கஷ்டம் வீட்டை போய் திருப்பி அதை கேளுங்க. சரி, இப்போ அடுத்த வருஷம் வாசிங்க. 5வது, நாங்கள் எங்களால் ஏதாகலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. கவனிங்க, இப்ப இதே வச்சுக்கொள்ளுங்க. நாங்க ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு கூட நாங்க என்ன இல்லை, அப்படின்னா செய்ய இல்லை, யோசிக்கவே எங்களுக்கு. இப்ப இதை வச்சுக்கொள்ளுங்க. 6:66 எடுங்க, 6:63 எடுங்க, யோவான் 6:63 எடுங்க, யோவான் 6:63. தயவு செய்து இந்த மாதிரி கொஞ்சம் படிக்க கொஞ்சம் பாருங்க. இல்லைன்னா கமெண்ட் புத்தகத்தை வாங்கி வாசிங்க, வேற ஒன்றும் செய்யல. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. மாம்சம் என்ன செய்யாது, ஆவி என்ன செய்யுது? அப்ப பவுல் சொல்றான், நாங்க துணிதான் பேசுறோம். ஏன்னு சொன்னா எங்கள்ட்ட நம்பிக்கை இல்லை. இப்ப பாருங்க, திருப்பி எடுங்க 3ஆவது அதிகாரத்தை திருப்பி எடுங்க. 5ல வாசிங்க, 4ல திருப்பி வாசிங்க. கவனிங்களா, 4ல வாசிங்க. 3வது 2 கொரிந்தியர் 3ல 4ல இருந்து அதில் கையை வச்சுக்கொள்ளுங்க. அதான் மெயின் இது. 2 கொரிந்தியர் 3:4 வாசம். 2 கொரிந்தியர் 3:4 நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். அவர் உங்களை என்ன மனம் பார வைப்பார். அவர் உங்களை பரிசுத்த படுத்தோம். நீங்க நிருபங்களா இருப்பீங்க. ஆக்கள் பார்த்தா உங்களை கொண்டே சொல்லுவாங்க, உதாசமாக நான் வந்திருக்கேன், இங்க ஏதோ செஞ்சிருக்கேன், நல்ல மாற்றம் வந்தா ஜனங்க சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் வந்தது பாருங்க, ஏதோ ஒன்று சபையில நடந்தது. அப்ப நிருபம் வாங்க தேவையில்ல. தெரியும். சரி, அடுத்த வசனம். அடுத்தது, எங்களால் ஏதாகலும் ஆகும் என்று, எங்களால் ஏதாகலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. மாம்சம் ஒன்று கொண்டவாள். அப்படின்னா என்னால நான் எதுலையும் தகுதி இல்லை, எனக்கு எதுலையும் தகுதி இல்லை. என்ன செஞ்சா செய்ய யோசிக்க கூட எனக்கு தகுதி இல்லை. உங்களை மாற்றணும் அல்லது ஒரு ரட்சிப்புக்கு நடத்தணும், அந்த யோசிக்கிறது கூட எனக்கு தகுதி இல்ல. ஓகே, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. எங்கள் தகுதி யாரால் உண்டாயிருக்கு? உணர்வு சொன்னால் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன செய்தார்? அந்த நம்பிக்கையில இவ்வளவு தைரியமா பேசுறீங்களா? இப்ப நாங்க அப்படி பேச முடியாத காரணம் அந்த அளவுக்கு பரிசுத்தான சாப்பிடுது. அதான் பிரச்சனை. நான் இங்க வந்து என்ன கிழிச்சிட்டேன், ஏன் கிழிக்க முடியாதுன்னு சொன்னா இன்னும் அந்த பரிசுத்தான சார அளவுக்கு சாருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. புதிய உடன்படிக்கையும் பரிசுத்த ஆவியானவரை பிரிக்க முடியாது. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க 5:6. புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி. புது உடன்படிக்கைனா இந்த புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர் படிக்க அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கைக்குரிய எழுத்துக்குரியதாக, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எடுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. கவனிங்க, புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அது விளங்குது. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த புதிய உடன்படிக்கை இதுல உண்மை ஆவிக்குரியா இருக்குன்னு சொல்றது புதிய உடன்படிக்கை தான் குறிக்குது. அப்ப சொல்றது பழைய உடன்படிக்கை எப்படியா இருந்தது? எழுத்துக்குறியா இருந்தது. அப்படின்னு அர்த்தம் என்ன? பழைய உடன்படிக்கை எழுத்துக்குறியா இருக்குது, புதிய உடன்படிக்கை ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஓகே, அதான் தெளிவா சொன்னாங்க. அதாவது பழைய ஏற்பாடு எழுத்துக்குரியது அப்படின்னா எழுதி 10 கட்டளை ஆண்டவர் செஞ்சாரு, எழுதி கொடுத்தாரு. யார் செய்யணும்? நாங்க தான் செய்யணும். பரிசுத்த உதவி தரமான உந்தம் நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். எல்லாரும் என்ன செய்யணும்? செய்வோம் சொல்லி புதிய உடன்படிக்கையில வரும் பொழுது பாருங்க, புதிய உடன்படிக்கை வரும் பொழுது ஆண்டவர் எசேக்கியேல் 36:25 வாசிங்க. எசேக்கியேல் 36, எசேக்கியேல் 36 25 நினைக்கலாம். 24 25 பாருங்க. 25 என்ன வர சொல்லுது? எசேக்கியேல் 36:25. ஓகே,
ஓகே, சுத்தமாவீர்கள். அதான் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமானாக்கப்படுவது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, என்ன கொடுப்பார்? நவமான கொடுத்து. அப்ப உங்களுக்கு உங்களுடைய ஆவி மறைச்சிருந்தது, உங்களுக்கு ஒரு அந்த ஆவியை நான் உயிர்ப்பிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே யாரை வைப்பேன்? பரிசுத்தாவியை வைப்பேன். அப்ப புதிய உடன்படிக்கையின் விசேஷமா என்ன? பரிசுத்த ஆவி. பழைய உடன்படிக்கையிலே எழுதிதான் கொடுத்தது, புதிய உடன்படிக்கை எழுதி கொடுத்திருக்குது. இந்த புதிய உடன்படிக்கை எழுதி கொடுத்துட்டு அதோட சேர்த்து என்ன செஞ்சாரு? இப்படி வாசிங்க, 8:9 வாசிங்க. ரோமர் 8:9. ரோமர் 8:9 நினைக்கிறேன். வாசிங்க இருக்கா? ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் இருக்கு? கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியை தான் கிறிஸ்துவ சொல்லி பிரச்சனை இல்லை. ஆனா யாரு உள்ள வந்துடுறா? பரிசுத்த ஆவியான. அப்ப புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, மெயின் வித்தியாசம் என்ன? அவர் சொன்னது போல நம்ம சொல்லவே முடியாது. விட வேண்டியது கடைபிடிக்கிறது. எங்களுக்கு எங்களை நடத்துறாங்க. இப்ப யார் நடத்துறா? புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் வித்தியாசம். ஆனால் நாங்க எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை நம்ம சார்கிறோம், அவரோட நம்ம வாழ்கிறோம். இல்லாட்டி புதிய உடன்படிக்கையில இல்லை. இல்லை, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஒரே வித்தியாசம் தான். அதான் அடிக்க சொல்லுவேன், ஜோனா சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரை வேத வசனத்தை நீங்க பிரிச்சா பைபிளை பிரிச்சு போடுங்க, அதை எரிச்சு போடுன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு அது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் பரிசுத்த ஆவியானவர் தான். இங்க பாருங்க, இந்த வசனத்துக்கு வாசிக்க கவனிங்க. இது 2 கொரிந்தியர் 3 அதிகாரம். நல்லா திருப்பி பாருங்க. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7 வாசிங்க. எழுத்துக்களெல்லாம் எழுதப்பட்டு இல்ல 6வது. புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி, புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவர் எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். ஓகே, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக. நல்லா கவனிங்க, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரிய இல்லாமல் அப்படின்னா அந்த உடன்படிக்கை சுய பலத்திலே செய்யறதா? இப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்க இந்த தமிழா இருந்தாலும் அதை நீங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்காவிட்டால் ஒரு நாள் செய்யலாம், ஒரு நாள் நீங்க செய்யணும். இல்லாட்டி இந்த வருஷம் என்னென்ன புரியும், இது என்னென்ன புரியும் உங்களுக்கு? இது புரியாது எப்படி பார்ப்பீங்க? அப்ப ஏமாற்றி விட்டு ஆளால ஏமாற்றி விட வாழ வேண்டியது. திருப்பி வாசிக்க நல்லா காணுங்க. புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவர் எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஒரு சொன்னால் அது எழுத்துக்குரியனா அது சுயபலத்தை செய்யாமல் யாரும் எந்த பலத்தை செய்ய போறோம்? பரிசுத்த ஆவியானவரை செய்ய போறோம். ஓகே, அர்த்தம் சொல்றதுக்கு ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொல்லுகிறதா என்ன? அதான் நியாயப்பிரமாணம் எழுதி பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தாங்க. இது யாரால செய்ய முடியும்? அப்ப என்ன அது அந்த உடன்படிக்கை என்ன? இல்ல அது என்ன சொல்லப்பட்டிருக்க? உடன்படிக்கை கொள்ளும். பழைய ஏற்பாட்டுல 613 கற்பனை எழுதி கொடுத்தது. அவளையும் செஞ்சு கொடுத்தா நீங்க எங்க போறீங்க? பரலோகத்துக்கு. செஞ்சு முடிக்காட்டி நரகத்துக்கு. அப்ப இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரிய ஆவிக்கா இருக்கிறது. எழுத்து கொள்ளும். நான் என்ன பழைய உடன்படிக்கை செய்யும்? கொள்ளும். பாருங்க, ஆவியோ எடுத்துக்கொள்ளும். ஆவியோ உயிர்ப்பிக்கணும் என்ன? உண்மைப்படி ஆவியான உயிர்ப்பிக்க சொல்லலைங்க. உண்மைப்படி இந்த சந்தர்ப்ப ஆவியோ உயிர்ப்பிக்கிறன்னா இந்த புதிய உடன்படிக்கை யார் நடத்துறா? பரிசுத்தர். அப்ப அவர் என்னத்தை கொடுக்கிறார்? நீதியை கொடுக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நல்லா கவனிங்க, நீதியை கொடுக்குற ஆவி. திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. பழைய உடன்படிக்கை அதோடு ஒப்பிட்டு தான் இதை பார்க்க இருக்குது. நல்லா கவனிங்க. நாங்க ஆவி உயிர்ப்பிக்கிறோம் என்ன நினைக்கிறோம்? இப்ப நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் வெளிச்சம் தர அதை உயிர்ப்பிக்கிறோம். அது ஒரு உண்மைதான். இந்த இடத்துல அது சொல்லல. இதுதான் பிரச்சனை. பாருங்க, திரும்பி நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குறையா இல்லாம என்னவா இருக்குது? ஆவிக்குரியதா
இருக்கிறது. அப்ப என்ன எழுத்துக்குறா இல்லாம என்ன சொன்னேன்? எங்களோட சுய பலத்தா இல்லாமல் எப்படி இருக்குது? ஆவிக்குரிய ஆவிக்குரிய என்ன? பரிசுத்த ஆவியானவர் அதை நடத்துகிறார். இப்ப எழுத்து கொள்ளும். எடுத்துக்கொள்ளும்னா என்ன? பழைய உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளும்னா என்ன? இப்ப எடுத்துக்கொள்ளும்னா எழுத்து இங்க எழுத்து சொல்லப்பட்டது 10 கற்பனை எழுதி கொடுத்திருக்குது. அந்த கற்பனை நீங்க செஞ்சா என்ன செய்வீங்க? வாழுவீங்க. இல்லாட்ட என்ன நடக்கும்? கொள்ளும்னா என்ன? உங்களை நரகத்துக்கு தள்ளும். அப்ப இதுக்கு ஒப்பிட்டு தான் அடுத்தது வாசிக்கணும். இப்ப சும்மா வாசிக்கிட்டு போக கூடாது. அப்ப இதுல சொல்லி இருக்குது எழுத்துக்கொள்ளும் என்ன? ஆவியோ. அப்ப எழுத்து எதை குறிக்குது? எழுத்து எதை குறிக்குது? இன்னொரு சொன்னால் பழைய உடன்படிக்கை. சரியா இல்லையா? அப்ப எழுத்துக்கொள்ளும். அப்ப ஆவியை உயிர்ப்பிக்கிறனா என்ன அர்த்தம் இருக்கிறீங்க? எழுத்து எதை குறிக்குது? பழைய உடன்படிக்கை. அப்ப ஆவி எதை குறிக்கிறது? புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கிறாங்கன்னா நீதியை கொடுக்குது. அதான் எழுதப்பட்டது. அதோடைய விளக்கம் தான் இங்க இருந்து 17 மட்டும் போகும். சில கஷ்டமா இருக்கா? இப்ப நீங்க என்ன செய்ய? கஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. இதை போய் திருப்பி வீட்டை வாசிச்சு இதை நீங்க கிரைக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க செய்யாவிட்டால் ஒரு போதும் நான் படித்துக் கொடுக்கல ஒரு பிரிவுடன் சபைக்கு வரப்போம். இதை போய் திருப்பி வாசிங்க. இந்த 16 இது மட்டும் ஒரு வசனமா என்ன அது விலங்கு இல்லையா? குறிப்போடுங்க, என்ன கேளுங்க, யாரா தெரிஞ்சிருக்கு. அப்படி நீங்க இது 1-2 படிச்சுட்டா போதும். பிறகு எல்லாத்தையும் அப்படியே படிக்க தொடங்கிடுங்க. இப்போ 1-2 கூட அப்படி படிக்காவிட்டால் இதை நான் சொல்ல நீங்க ரோமர் படிக்கிறது, கலாத்திய படிக்கிறது இப்படி விளங்க அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கொண்டு வர மாட்டாங்க. அப்ப எழுத்துக்கொள்ளும், அதாவது பழைய உடன்படிக்கை கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கினா புதிய உடன்படிக்கை நீதியை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் நீதியை? அதை தான் இங்கிருந்து பழைய 17-18 அடுத்த அதை வேற போராடி போய் இதை விளங்கப்படுத்துறேன். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு பிறகாவது படிக்கிறதுக்கு இந்த ஒரு முறையை நீங்க பயன்படுத்துங்க. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், தெரியாத கேள்வி கேளுங்க, யார்ட்டா கேள்வி. இல்லைன்னா வில்லியம் மெக்னால்ட புக் இருக்கு, அதை வாங்கி அதற்கு அதில் இதை படிங்க, தெளிவாக கொடுக்குறாங்க. எல்லாரும் அந்த வில்லியம் மெக்னால்ட கமெண்ட்ரி புத்தகம் நீங்கள் வாங்க சுதார் சொன்ன வாங்கி தருவார். அவரைக்கு அனுப்பி வாங்குறாரு. அது வாங்கி படிங்க, தெளிவாக தெரியும். ஜோமனும் தகப்பனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபை ஒருபோதும் விலகாத ஆண்டவரே. நீங்கள் சொன்னபடி உங்களுடைய ஆண்டவரே இந்த புதிய உடன்படிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம். அது கிருபையின் காலம் அல்லது பரிசுத்தாவின் காலம் அல்லது விசுவாசத்திலே வாழ்கிற காலம். தகப்பனே, இதை நாங்கள் வாயினால் சொன்னாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே இது அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே செய்கிறது இல்லை. இன்னைக்கு இதை தெளிவாக நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, பழைய ஏற்பாடு ஆண்டவரே அது எழுத்துக்குரியது, புதிய ஏற்பாடு அது ஆவிக்குரியது. ஆண்டவரே, பழைய ஏற்பாடு கொள்ளும், புதிய ஏற்பாடு எங்களுக்கு ஜீவனை தரும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. ஆண்டவரே தகப்பனே, இந்த உணர்வுள்ள இதயத்தோடு வாழ ஆண்டவர் நான் பார்த்து வருகிறது போல கிருபையினாலே அப்போஸ்தல ஊழியம் அந்த கிருபையை குறித்து பார்த்து வருகிறோம். ஆண்டவரே, கிருபை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டால் அது விலகாத ஆண்டவரே, அது மாறாத ஆண்டவரே. 24 மணித்தியான கிருபாசனத்தை அன்னைக்கு கிட்டி சேர எங்களுக்கு நீங்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் கிருபாசனத்துக்கு வரும்பொழுது எங்களுக்கு எங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களை பலப்படுத்தி நீங்க வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. ஆகவே 24 மணி கிருபாசனத்தை அண்டி சேரத்தக்கதாக உங்களுடைய கிருபை ஆண்டவரே அப்பா காலைதோடு உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை பெற தகுதியுள்ளவராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆகவே 24 மணி நேரமும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் கிருபாசனத்தை இந்த கிட்டி சேர்ந்து அந்த கிருபையை பரிசுத்த ஆவியான மூலமாய் பெற்று பரிசுத்த ஆவியான பலத்திலே நாங்கள் வளர தீமோத்தேயே, நீ ஆண்டவரே கிருபையிலே பலப்படு என்று சொன்னீங்க. அதாவது மாமிசத்திலே பலப்படாது, உன்னுடைய சுயபலத்திலே எதையும் செய்யாது, எப்பையும் என்னுடைய ஆவியானவர்களை சார்ந்து கொள்ள நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர்களை சார்ந்து நாங்கள் எப்போதும் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கையும் ஆண்டவரே பரிசுத்த பிரிக்காதபடிக்கு எங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. சொல்லுவான், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு போதும் மறவாது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே.